பக்கத்து வீட்டு அங்கிளோட ஓட்ட ஜட்டி, எதிர்த்த வீட்டு ஆன்ட்டியோட லெக்கின்ஸு, பால் பாக்கெட்டுக்கு இலவசமாக கொடுத்த டிஷர்ட்டு, ரோடில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களோட ஷூ, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதோ சர்க்கஸ் வித்த காட்ட போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இவர் தான் இந்தியன் ஸ்பைடர்மேன். கேட்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. இதை பார்த்த எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமாடா? பின்னாடி உள்ள போஸ்டர்ஸ்லாம் பாருங்கடா. நான் ஒரு மார்வல் ஃபேன்ரா. என்னை எந்த அளவுக்கு நொந்து நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ நான் பெற்ற இன்பத்தை நீங்கள்லாம் பெற வேணாமா? அதனால தான் இந்த படத்தை பற்றி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டலான்னு வந்திருக்கேன். நான் யாருன்னே தெரியாமல் இந்த வீடியோவை கிளிக் பண்ண எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ ஷாருக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாட் த டாக் வித் மீ ஷாருக். ஸோ வளவலன்னு பேசாமல் படத்தை பார்த்துடலாமா? அன்னியன்ல ஒரு அம்பி மாதிரி இருக்காரு, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அன்னியனுக்கு அக்கா பொண்ணு மாதிரி இருக்காங்களே, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். 2 பேரோட பேர் என்ன தெரியுமா? ஷாமு, ராதா. பேர் வைக்கிறதுல ஒரு குறைச்சலும் இல்லைடா. நம்ம மார்வலோட ஸ்பைடர்மேன் படத்தில் எப்படி ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக அங்கே இங்கேயும் போயிட்டு அந்த மாதிரி இருப்பாரோ, ஆனால் நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம இந்தியாவில் எடுக்கிறோம்ல, கிரியேட்டிவிட்டி வேணாமாடா தங்கம். அதனால கிரியேட்டிவ் மசாலாவை அள்ளி தூவி இருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத அப்பாவியா இருக்காரு. அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு ரோட்ல சின்ன பசங்க கிட்ட கலாய் வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. சேட் ஸ்டோரி. இதுக்கு இடையில எனக்கு ஹீரோவை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்மளோட ஹீரோயின். அதுவும் ஹீரோயின் குச்சி முட்டாய் வாங்கி கொடுத்தாதான் வருவேன்னு சொல்ற ஹீரோ. இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் ரொமான்டிக்கலா டான்ஸ் ஆடினாலும் எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோ நிப்பாரு. அவ்வளோ இன்னசென்ட்டாமா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இவ்வளோ அப்பாவியா இருக்கிற நம்ம ஹீரோ மரத்தடியில உட்காந்து அழுகிறாரு. வாழ்க்கையில செருப்படி விழுகலாம், ஆனா ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் செருப்படியா இருக்குன்னு அழுகிறாரு. இதெல்லாம் பார்த்த நம்ம மீசோ சாமியார் திடீர்னு அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் தாடி சேவ் பண்றதுக்கு சேவிங் கிரீம் வாங்கிட்டு போவாருன்னு பார்த்தா, தம்பி நீ ஏன்ப்பா சும்மா இருக்க, இங்க வா நான் உனக்கு ஒரு சக்தி தரேன்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ தான் குச்சி முட்டாய் வாங்கி கொடுத்தாலே போவாரே, சூப்பர் பவர் கொடுக்குறோன்னே கொஞ்சம் குஜால்ஸ் ஆயிட்டாரு. ஆனா நம்ம மீசோ சாமியாரு அவரே மீசோல வாங்கின மாதிரி தான் இருக்காரு. பின்ன அவர் கொடுத்துற சக்தி மட்டும் அவ்வளவு பெருசா என்ன இருக்க போகுதுன்னு தான் யோசிச்சிருப்போம். ஆனா ஜெய் போலேநாத், ஸ்பைடர்மேனே சாமியார் கொடுத்த சக்தின்னு கடைசியில மாத்தினீங்க பாத்தீங்களாடா? முடியலடா. கடைசியில அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத மீசோ சாமியாரு ஒரு சக்தியை கொடுத்துட்டு போயிடுறாரு. தம்பி ஒரே ஒரு டர்ன் பண்ணு, டக்குன்னு உனக்கு காஸ்டியூம் நான் மாட்டி விடுறேன் இருப்பாரு போல. இவர் போய் திரும்பின உடனே மனசு வலிக்குதுடா. ஏண்டா என்னடா காஸ்டியூம் அது? என்கிட்ட சொல்லியிருந்தாலே நாளே நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன்டா. அது என்னதுடா? எதிர்த்த வீட்டு அங்கிளோட ஓட்ட ஜட்டி, பால் பாக்கெட் விளம்பரத்துக்கு கொடுத்த டிஷர்ட்டு, பக்கத்து வீட்டு ஆண்டியோட லெக்கின்ஸு, இதெல்லாம் பத்தாதுன்னு ரோட்ல வேலை செய்யறவங்களோட ஷூ. என்னங்க நியாயமா இது? இததான் இவ்வளவு கொடூரமா பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா, இந்த சக்தி எல்லாம் கிடைச்சோன்னு நம்ம சூப்பர் ஹீரோ பண்ற வேலை என்ன தெரியுமா? இங்கிலீஷ் படம்னா யாரையாவது போய் காப்பாத்திருப்போம். இதுதான் இந்தியன் படமாச்சே.
அதான் இப்படிப்பட்ட சீன்ஸ்லாம். சரி கழுத என்னத்தையோ பண்ணி தொலைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஆஃப் வில்லனுங்க மாட்டு வண்டியில வரானுங்க. எப்படி மாட்டு வண்டியில வரானுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அந்த பில்டிங்குள்ள இவனுங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியல. இவனுங்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாத்த வந்தாருன்னு தெரியல நம்ம ஸ்பைடர்மேனு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பில்டிங்குள்ள இவனுங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியல. இவனுங்க கிட்ட இருந்து யாரை காப்பாத்த நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மேல போனாருன்னு தெரியல. இந்த படத்துல பாதி நேரம் நம்ம ஸ்பைடர்மேனோட வேலை என்ன தெரியுமா? ஸ்பைடர்மேனும் கூப்பிட எனக்கே மனசு வலிக்குது. நம்ம கோமாளியோட வேலை என்ன தெரியுமா? நான் தான்டா ஸ்பைடர்மேன் எல்லாரையும் நம்ப வைக்கிறது. ஏன்னா நம்ம மட்டும் இல்ல, படத்துக்குள்ள இருக்கிற எவனுமே அவனை ஸ்பைடர்மேன் நம்ப மாட்டான். அம்மா சத்தியமா நான் ஸ்பைடர்மேனடான்னு சொல்லி முடிக்கிறதுக்கே அவருக்கு படம் பாதி நேரம் போயிருது. இவ்வளோ ரணக்கொடூரமான ஒரு ஸ்பைடர்மேன் படம் தேவையா? இந்த படத்தெல்லாம் சோனி பார்த்தா என்ன நிலைமைக்கு ஆறுது சொல்ல முடியாது. இதோட ரைட்ஸையும் வாங்கி ஏதாவது படம் எடுத்தாலும் எடுப்பானு. ஸ்பைடர்மேன் இன்டு த இந்தியன் வெர்ஷன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போக, சரி ஸ்பைடர்மேன் படம்னா ஆக்ஷன் இல்லாமையா? இப்போ போய் பார்த்துட்டு வாங்க நம்ம படத்தோட ஆக்ஷனை. கொஞ்சமாவது நியாயம் வேணாமாடா? விக்ரம் இன்டர்வல் சீனோட சம சீன் இங்க ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க போடுறது சண்டையா இல்ல ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிக்கிறானுங்களா விளாண்டுக்கிறானுங்களானே தெரியல. எப்படியோ போராடி அங்க இருக்கிற வில்லனுங்கெல்லாம் அடிச்சு போட்டு வந்துட்டாரு நம்ம ஸ்பைடர்மேன். இதுக்கு இடையில ஏதோ கதை கருமோன்னு உள்ளக்க என்னத்தையோ கொண்டு வந்து திணிக்கிறானுங்க. ஆனா கடைசியில ஒண்ணு பண்ணானுங்க பாருங்க, ஆஸ்காரே கொடுக்கலாங்க. அதாவது நம்ம பாத்ரூம் வீக்ல எல்லாம் வந்து சிலந்தி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? தண்ணி எடுத்து அது மேல ஊத்துவோம்ல. இந்த டெக்னிக்கை நம்ம வில்லனுங்க ஃபாலோ பண்றானுங்களாம். நண்பா அந்த சிலந்தி மேல நம்ம தண்ணியை ஊத்துனா சிலந்தி செத்துருன்னு சொல்றானுங்க. அவன் மேல தண்ணி ஊத்துனா எப்படா சாவான்? ஆனா இவனுங்க என்ன தெரியுமா செய்யறானுங்க? வரலாற்றுல இடம் பிடிக்க வேண்டிய சீன்ல அதெல்லாம். அது என்னடா ஆக்ஷனு? தண்ணி ஊத்துனா பாத்ரூம்ல மாட்டிக்கிட்ட பள்ளி மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த படத்துல மத்ததெல்லாம் கூட ஏத்துப்பேன், ஆனா இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலடா. ஏண்டா சிலந்தி மேல தண்ணி ஊத்திட்டா இது செத்து போயிருன்னு சொல்லி காலையில எல்லாம் கக்கா போற மாதிரி தண்ணி எடுத்துட்டு வரானுங்க. இதை எடுத்து அவன் மேல ஊத்துனதுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வேற. நம்ம இந்தியா ரொம்ப கிரியேட்டிவ்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கிரியேட்டிவ்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. இதுக்கு மேல என்னால இந்த படத்தை பார்க்க முடியல. டைரக்டரும் இதுக்கு மேல இந்த படத்தை எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிருப்பாரு போல. இதோட இந்த படத்தை முடிச்சிட்டானுங்க. நல்ல வேலை கொலை பண்ணாம விட்டானுங்க ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ். சொல்ல முடியாதுங்க, அதையும் பண்ணாலும் பண்ணுவானுங்க. நான் பெற்ற இன்பத்தை நீங்க எல்லாரும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்குங்க. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை பார்த்தா எனக்கு என்ன தோணும்? ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸோட வரேன். உங்களுக்கு தெரியாத பல படங்களையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வரேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. பட் ஓகே, அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் மீ ஷாருக் சைனிங் ஆஃப். டாடா.